ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஹரிணி. இன்றைக்கி நம்ம குக் ரூமில் கோதுமை வச்சு நல்ல சாஃப்டான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1.5 கப் மாவுக்கு 3/4 கப் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை தான் சேர்க்கணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் வெந்தயக்கீரை, தண்டுக்கீரை இந்த மாதிரி என்ன கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கீரை ஆப்ஷனல் தான், நீங்கள் கீரை சேர்க்காம வெறும் கோதுமை மாவு வெங்காயத்தை வச்சுமே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நமக்கு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அவ்வளோதான், இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்துக்குங்க, அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தட்டும் போது கையில் ஒட்டாமல் வரக்காக கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ டவல் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி தட்ட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு கவர் அப்படி இல்லாட்டி ஒரு வாழை இலையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டினதுக்கப்புறமா தோசைக்கல்லில் சேர்த்துக்குங்க. நல்லா சன்னமாகவே நமக்கு தட்ட வரும் கோதுமை மாவில் செஞ்சுருக்கங்காட்டி. கோதுமை மாவும் வெங்காயமும் இருந்தாவே போதுங்க, 2 பொருளில் ரொம்பவே ஹெல்த்தியான டின்னர் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இது நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கார்னர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு திருப்பி போட ஈஸியாக இருக்கும். இது திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ நமக்கு ஈவனாக குக் ஆகி கிடைக்கும். அவ்வளோதான், இப்போ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சாஃப்டான நம்மளோட கோதுமை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளோட கோதுமை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஊறுகாய் கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இந்த ஹெல்த்தியான டிஃபனை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக ஒரு சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். இது செய்யறதுக்கு இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு கருப்பு சுண்டலும் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். சுண்டல் நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நைட் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க. நமக்கு அரிசி 3 மணி நேரம் ஊறினாவே போதும், பச்சரிசி சீக்கிரமாக ஊறிடும். இப்போ இதையே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன், கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டல் தோலோடு அரைச்சிருக்கங்காட்டி நமக்கு மாவு இந்த கலரில் இருக்கும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். நார்மலாக நம்ம தோசை மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம். இது நமக்கு புளிக்கணும்னு இல்லை. இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி தான். ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். கல்லில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வரும். இந்த தோசைக்கு பூண்டு கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ தோசை இன்னொரு சைடும் வெந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் சுட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு தோசையும் செஞ்சுக்கலாம். இந்த மாவு மீதமாயிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த நாளும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசை உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா சுண்டல் ஊற வைக்கும் போது ஒரு 4 வரமிளகா ஊற வச்சுக்குங்க. நம்ம அரைக்கும் போது அதுவும் சேர்த்து அரைச்சிக்குங்க. தோசை நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த தோசையும் 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நம்மளோட கருப்பு சுண்டல் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் இன்னைக்கு பூண்டு கார சட்னி செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் ஹரிணி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா கண்டிப்பாக